மற்ற தலைவர்கள் எடுத்துப்போம், ராஜாஜி எடுத்துப்போம், சத்தியமூர்த்தி எடுத்துப்போம், கம்யூனிஸ்ட் தலைவர்கள் எடுத்துப்போம், தோழர் ஜீவாவிலிருந்து எடுத்துப்போம். இவர்கள் எல்லோரும் இவர்களுடைய குடும்பத்தை இந்த சமுதாயத்தின் மீது திணித்து விட்டு சென்றார்களா? இந்த முன்னோடியை தேசிய அளவில் காங்கிரஸ் புகுத்தியது என்றால் அது மாநில அளவில் இதை புகுத்தி இருப்பது யார்? ஒரு முன்னோடியாக இதை புகுத்தி இருப்பது யார்? இதை பார்த்து தான் அப்துல்லா குடும்பம் வருது, இதை பார்த்து தான் முலாயம் சிங் யாதவ் குடும்பம் வருது, இதை பார்த்து தான் லாலு பிரசாத் யாதவ் குடும்பம் வருது, இதை பார்த்து தான் சரத்பவார் குடும்பம் வருது. இப்படி ஒரு தவறான முன்னுதாரணத்தை முன்னோடியே ஏற்படுத்தியது எங்களால் தீர்க்கமாக சொல்ல முடியும், ஆதாரத்துடன் சொல்ல முடியும், திமுக தான். காங்கிரஸ் கூட கொஞ்சம் தயங்கி இருக்கு. காங்கிரஸ் கூட மாறி மாறி தலைவர்கள் வந்திருக்கிறார்கள். சீதாராம் கேசரி இருந்திருக்கிறார், நரசிம்மராவ் இருந்திருக்கிறார், இப்பொழுது கர்கே இருக்கிறார். இப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது. திமுகவில் அதற்கு வாய்ப்பாவது இருக்கிறதா?